வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கல்லீரல் வறுவல். இதுக்கு தேவையான பொருள் வந்து கல்லீரலை வாங்கி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும், 1 கப்பு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு வெட்டி சேர்த்து நம்ம இதை வறுக்க போகிறோம். இது வந்து கல்லீரல் வந்து நம்ம ஈரல்களுக்கெல்லாம் நல்லது. ஜாண்டிஸ் வரவங்களாம் இந்த கல்லீரல் சூப் வச்சு குடிக்கலாம், அந்த கல்லீரல் வறுத்து சாப்பிட்லாம். அடிக்கடி இந்த மாதிரி கல்லீரல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம மஞ்சக்காமலை வியாதி சரியாயிடும். இனிமேட்டு இது எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். ஈரல் வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துருக்குறோம். இதை மூடி ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சுப்போம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறத நம்ம போடுறோம். ஏன்னா இதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம இது எல்லாத்தையும் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இதை போட்டுட்டு இது கொஞ்சம் வாசனை வந்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுக்கிறது இதில் போடுவோம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த வேக வச்ச ஈரலை இதில் நம்ம போட்டுருவோம். போட்டு இதில் 1 ஸ்பூன் காரத்தூள். உங்களுக்கு அப்புறம் காரம் அது கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இந்த ஈரல் வறுவலுக்கு கடைசியாக சோம்பை வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஈரல் வந்து நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற சோம்பு பவுடரை இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் இதில் போடுவோம். போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்போதுமே சமையல்ன்றது ஒரு கலைங்க. அதை ரசித்து செஞ்சிங்கன்னா ருசி கிடைக்கும் உங்களுக்கு. இதை இனிமேட்டு நீங்கள் சாதத்தில், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்குன்னு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. முடி கருங்கருன்னு வளர்கிறதுக்கும் இது நல்லது. எல்லாத்துக்குமே இது நல்லது. சாப்பிடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் டச் பண்ணுங்கள்.